அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம AutoCADல டைமென்ஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எப்படி டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் டைமென்ஷன் கலர் சேஞ்சஸ், ஓகேங்களா, அந்த டைமென்ஷனோட லைன் சேஞ்சஸ், ஹெட் சேஞ்சஸ், ஓகேங்களா, ஏரோட் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தது. யாராவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு, ஐகார்டில் அட்டாச் பண்ணி. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நம்ம டைமென்ஷன் மார்க்கிங்கில் பேஸ்லைன் டைமென்ஷன்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா, இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதோட கம்பேரிசனை கண்டினியூஸ் லைன் போகலாம், ஓகேங்களா. ஸோ பேஸ்லைன் டைமென்ஷன்னா என்னென்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அதாவது ஒரு பர்டிகுலர் பேஸில் இருந்து நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது மல்டிபிள் டைமென்ஷன், ஓகேங்களா, ஃப்ரம் தி சிங்கிள் பேஸ் லைன், ஓகேங்களா, ஒரே ஒரு சேம் பேஸ் ஆர் சிங்கிள் பேஸை வச்சு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறது நம்ம பேஸ் லைன் பார்த்துருந்தோம். அது எப்படி ட்ரா பண்ணுறோன்னா நம்ம அகைன் AutoCADக்குள்ளே போயிட்டு இதில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு டைமென்ஷன் லீனியராக இருக்கட்டும், ஒரு குவிக் டைமென்ஷன் வச்சு நீங்கள் அந்த டைமென்ஷனை மார்க் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெனு பாரில் போயிட்டு, ஓகே, மெனு பாரில் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எதை பேஸை யூஸ் பண்ணிங்களோ அந்த பேஸ் லைன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் லைன் நீங்கள் எப்போ வேணாலையும் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, இது பேஸ் லைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த டைமென்ஷன்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்ஸில் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பேஸில் இருந்தால் எல்லாமே வருது. எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பாக்ஸ்க்கு எவ்வளோ கேப் இருக்கிறது தெரியணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா லீனியரில் இந்த லைனை பிக் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம மேனுவலாக பண்ணுவோம். நம்ம தானே, அதாவது ஒரு டைமென்ஷன் மார்க் பண்ணால் நம்ம கிட்டத்தட்ட 2 டைம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு சிங்கிள் கிளிக்கிங்கில் மல்டிபிள் டைமென்ஷன்ஸை, அதாவது கண்டினியூஸ் டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் டைமென்ஷனா என்ன, அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு சாம்பிள் இமேஜ் காட்டுறேன். ஸோ இது டெஃபினேஷனாக சொல்ல போனால் கண்டினியூஸ் டைமென்ஷன்றது பிரேக் பண்ணி, அதாவது ஒரு லாங் டைமென்ஷன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்டர் செக்மெண்ட்டாக நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ சரி, இதுக்கு இமேஜஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது பேஸ்லைன் டைமென்ஷன், அதாவது இது ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு இதிலிருந்து இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்தோம், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவுட்டர் த்ரூ அவுட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைமென்ஷனில் இங்கேருந்து இங்கே அவுட்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஒரு 20 60 ஒரு 90 எம்எம்னா இது இண்டிவிஜுவலாக நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்டினியூஸ், ஓகேங்களா. ஒரு லாங்கர் டைமென்ஷன்லேருந்து ஷார்ட்டர் செக்மெண்ட்ஸ் எடுக்கிறது கண்டினியூஸ் டைமென்ஷன். ஓகே, இப்போ AutoCADல அது எப்படி பண்ணுறன்றது பார்ப்போம். ஸோ அந்த மேலே இருக்கிறது எல்லாமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெலீட் ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எப்பயும் போல் எந்த டைமென்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு டெம்பரரியாக ஒரு லீனியர் டைமென்ஷன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை என்ன பண்ணிக்கிறேன், சைடில் தள்ளிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ தன்னதுக்கப்புறம் இப்போது நான் மெனு பாரில் டைமென்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் கண்டினியூ, ஓகேங்களா, ஆர் DIMCON கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் கண்டினியூ வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எங்கே முடிச்சிங்களோ, அதாவது லாஸ்ட்டாக எந்த இடத்துல நீங்கள் டைமென்ஷன் பிக் பண்ணி முடிச்சிங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களோட கண்டினியூஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஒரே கிளிக் தான். தென் 2, ஓகே 3, தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4th and 5th. ஸோ அது 5மே நான் என்ன பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு எல்லாமே என்னாங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஸ்பேசஸ், அதாவது இந்த பர்டிகுலர் கேப் 70, இது 83, ஓகேங்களா. அப்போ டோட்டலாக 153. அது நம்ம பேஸ் லைனில் கண்டுபிடிச்சிட்டோம், ஆமாம் தானே. ஸோ கீழே பேஸ் லைனில் 153 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 80 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 233 வரும், ஓகேங்களா. ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸ், ஷார்ட்டர் செக்மெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாங்கர் டைமென்ஷன்ஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரே கிளிக்கிங்கில். ஸோ இங்கேருந்து எவ்வளோ, ஓகே, ஸோ அதே போல் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு பாயிண்ட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ அவுட் டைமென்ஷனும் மார்க் பண்ணலாம், இல்லை ஒரு பேஸை வச்சு மார்க் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸாக வச்சு பார்க்கலாம். இது கண்டினியூஸ் பேஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு 3த்துக்கும் கம்பேரிசன் காட்டிட்டேன். இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸ்னு உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கண்டினியூஸ் லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. கண்டினியூஸ் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இதோட டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக்ஸ் நம்ம போக போகிறோம்.
ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.